யாருக்கு அறிய தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதலாம் தேர்தலை நிகழ்ச்சி சமீபமாக வியாழன் மிகுந்த மாதாவை உங்களுடைய திருக்குமாரன் எங்களுக்காக பாடுபட தொடங்கி பூமாவினத்திலே ஆமிக்காவை நோக்கி வேண்டுதல் செய்திருக்கும் போது சர்வாங்கம் மிருதமாக கேட்டதனால் மகாவிஷ்ணப்பட்டியிலே அந்த வியாபாரத்தை பார்த்து நாங்கள் செய்கின்ற சகல நன்றிகளையும் சர்வேஸ்வரனுக்கு வேண்டுதலுடைய தொடக்கமும் இரண்டாம் தேர்தலை முறை நிகழ்ச்சி சமீபமாக வியாழன் மிகுந்த மாதாவே உம்முடைய திருக்குமாரன் கற்றொன்று அடிபட்டதினால் மகாவிஷ்ணப்பட்டியிலே அந்த வியாபாரத்தை தந்தையே உமது பெயர் தூயன போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு பெற்றவரே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே
எங்களுடன் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்றவரையே அருள்மிகு பெற்றவரையே வாழ்க. ஆண்டவர் உடனே பெங்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாகுக. மூன்றாம் துயர்நிலை மறையுண்மை. செபிப்போமாக. வியாகுலம் மிகுந்த மாதாவே, வணக்கம் உறவுகளை. இது குருநகர் குட்டி குருநகர் இடம். இந்த இடம் குருநகர் மக்கள் இதுக்குள்ளே இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த பாலதீவில் சும்மா வைக்கிறான். எப்படியலாமா திரும்பி சரி பரவாயில்ல. குட்டி குருநகர் இதுக்குலாம் இருக்குதா? இதுக்கு இந்தியாவில் எல்லாம் குருநகராக்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. ரெண்டு அடுப்பம் தானே. எல்லாரும் பிடிக்கணும். வணக்கம் செல்லிதான். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறானே. நீங்க எப்போ இருக்கிறோம். எப்போ பாலாஜிக்கு வந்தீங்க? நான் நேற்று காலம்புறம் தான். நேற்று காலமாக வந்தீங்களா? எப்படி போகுது இங்கே வெயில்? இங்கே வெயிலாக தான். இப்போ இந்த பெருநாள் தானே, எங்க அதோட கொஞ்சம் மப்பு குளமாக தான் இருக்கு. மப்பு குளமா கொஞ்சம் அந்த நேரத்தில் புதுமை போல இருக்கு, கொஞ்சம் குளிமையா இருக்கு. நுழம்புன்னு சொன்னாங்க. என்ன மாதிரி நுழம்பு முதல் ஆரம்ப வெள்ளம் வந்தாலும் கொஞ்சம் நுழம்பா தான் இருந்தது. இப்போ நுழம்பு குறைவு இல்லையா? நேற்றுல இருந்து கொஞ்சம் பெருசா நுழம்பு இல்லை, காத்து நின்றது. இப்போ பாலதி பெருநாள் தானே, இப்போ இன்றைய வேஸ்பார் ஓ. அப்போ நாளே பெருநாள். கூடுதலாங்கிற குருநூர் மக்கள்லாம் இதை முந்தி துவக்கம் பாரம்பரியமாக செய்து வர்றாங்க. இப்பையும் வலப்பாடுக்காரர் செய்து வலப்பாடுக்காரர் அல்லப்பட்டிக்காரர் தொகையா எங்கட மக்கள்லாம் பாருது. இந்த பக்கத்து லைன்ல ஃபுல்லா எங்கட குருநூர் மக்கள்லாம் எல்லாம் குருநூர் மக்கள். அங்க அந்த கோயிலுக்கு அந்த பக்கத்தால வந்து மண்டவி வாக்கள், நாவாந்துறை ஆக்கள், அப்படி எங்கட ஆக்களும் கலந்து இருக்கிறா. வலப்பாடுக்காரர் மங்காளி இருக்கிறாங்க. இந்தியால பக்கம் கூடுதலா எங்கட குருநூர் மக்கள்லாம் ஃபுல்லா இருக்கிறோம். 21 வேஸ்பர் நாளைக்கு காலையில பெருநாள் திருவிழா பூசை 5 மணிக்கு 7 மணிக்கு மாமன்னு சொன்னாங்க. நாங்களும் இன்றைய தான் போட்டல் வந்துருக்கு. நாளை விடியையும் எங்கட குருநூர் மக்கள் ரிப்போர்ட் நியாயமான போட்டு வரும். நாளை விடிய விருந்து சோறு கூட எல்லாம் வருவாங்களாமே. விருந்து சோறு நீ நியாயமான இது சாப்பாடு வரும். குருநூர் மக்கள் நியாயமான சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. கறி எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. நேவிக்காரர் பாருங்க, தண்ணி பவுச்சர்ல வந்து தண்ணி இறைக்கின்றாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. நேவிக்காரர் தண்ணி கொடுக்குறாங்க. என்ன ஃபுல்லா டோக்கன் கொடுத்து தண்ணி தேவையான தண்ணி வழங்கிட்டு தேவையான
குடி தண்ணி சரியான சனம் இருக்கு நம்மட சனமே. நான் இப்ப எல்லாம் சுத்தி அடிச்சு பார்த்துட்டு வந்து பொங்கல் மட்டும் தான் சனம் இருக்கு. பொங்கல் மட்டுமா? சரி. அப்ப எப்போ பயணம் திருப்பி போற பயணம்? நாங்க திங்கக்கிழமை மட்டும். திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் லீவ் இல்லை. பள்ளிக்கூட லீவுங்களா? சரி. அதால திங்கக்கிழமை படிக்கிறோம். வெயில சமாளிச்சா திங்கக்கிழமை படிக்கிற இருக்கு. இல்லை ஒரு கணவர் திங்கக்கிழமை படிக்கிறாங்க. என்ன குடும்பத்தோட வந்துருக்கிறீங்க? என்ன மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஒரு வருஷம் எனக்கு வாரேன். நான் இன்றைக்கு நானும் இன்றைக்கு காலையில் ஒழிக்கிட்டு வந்தோம். இந்த பேஸ்பரை பார்ப்போம்ண்டு எல்லாரையும் சந்திச்சது மிக்க மகிழ்ச்சியாக போயிடுச்சு. நன்றி சரிங்க. நன்றியா? நன்றி. குட்டியும் சாந்தியும் நிற்கிறாங்க இந்த இடத்துல பாருங்க. அண்ணா இது என்ன முட்டாஸ்? என்ன சின்ன புள்ளால சாப்பிட்ற முட்டாஸ்? அவர் எவ்வளோ இந்த முட்டாஸ்? 100 ரூபாயா? முட்டாஸ் வித்துக்கணும் வராங்க பாருங்க. முட்டாஸ். வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கும். சோமா இருக்கிறீங்களா? இங்க பாலாய்க்கு வந்துருக்கிறீங்களா? பாலாய்க்கு நாங்க இல்ல இந்த எங்களை தெரிஞ்சிருக்கும் கூடுதலா எல்லாருக்கும். ஏன்னா நாங்க யாப்பர் கோயில் இளைஞர் மன்றத்துல இருக்கின்றோம். இன்னைக்கு நாங்க நிக்கிற இடம் வந்து பாலதீவு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். குருநார் பூராவே இங்க திரண்டு வாரது. குருநார் மட்டுமல்ல, வலப்பாடு பள்ளிக்கூட சார்ந்த நிறைய இடங்கள்ல இருந்து ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. மண்டதீவுல இருந்து வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருடம் 130வது வருடத்தை நிறைவு செய்கிறது இந்த பாலதீவு. அதனால் மக்கள் திரள் இன்னும் கூடுதலாக வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்னும் இன்றைக்கு வேஸ்பர், நாளைக்கு பெருநாள். ஸோ இன்னும் மக்கள் திரள் இன்னும் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து எங்களுடைய பெருநாட்களிலையும் எங்களுடைய நற்கருணை ஆராதனைகளிலும் நாங்கள் நிகழ்ச்சியாக பங்கெடுக்க வேண்டும். இப்போ கணக்காக நற்கருணை பெருவிழாக்கான டைம் நெருங்கி விட்டது. நற்கருணை பெருவிழாக்காக இப்போ பார்த்தீங்கன்னா சனம் எல்லாம் நற்கருணை பெருவிழாக்காண்டி தான் போய்கொண்டிருக்கிறாங்க. அங்கே இப்போ தவக்கால தியானம் நடந்து கொண்டிருக்கு. அது முடிய நற்கருணை பெருவிழாவின் சிறப்பு திருப்பலி தொடங்கிடும். வாங்களை அனைவரும் திருப்பலியோடு இணைந்து கொள்ளும். நன்றி தம்பி. நன்றியா? அந்த ஒலிம்பி நிற்கிறவரை போய் வேலை எடுத்து ஓடிட்டாங்க. என்ன ரூமான் என்ன இந்த போட்டியை கூட வா இல்லை நின்று சும்மா பாலைக்கு வந்து சொல்லி போட்டி கொடுக்க மாட்டியா? இல்லாதா? சரி சரி சரி. இந்தியாவில் எல்லாம்
அந்தோனியார் சிறுவம் ஒன்று வச்சிருக்கிறாங்க, எங்களுடைய ஆக்கெல்லாம் இதை வச்சிருக்கிறாங்க பாருங்க. அதில் நிற்கிறது நேவி. எவ்வளோ போட்டு கிடக்குன்னு பாருங்க. இல்லாமல் இதெல்லாம் சில பக்கம் தான் குருநார் ஆக்கலான்னு கூடுதலாக இருக்கிறாங்க. பசங்களாம் இருக்கிறாங்க அதில் பாருங்க. நம்ம ஒரு பசங்க இல்லை சும்மா காற்று வாங்கி இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம பசங்களாம். இந்த ஜேம்ஸ் போரிஸ் நண்பர்கள் இதில் இருக்கிறார் பாருங்க. கரக்கடை காத்து வாங்குறீங்க என்ன? என்னுடைய தாயை மற்றவர்கள் பெருமையாக பேசுவதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையோட என்னுடைய அரவணைப்பை அவருடைய அருளை நாங்கள் தான் உண்டு தன் பண்ணை தொழில் உண்டு என எங்கோ இருந்தவன் சீரேன் ஓர் சீமோன் என்று வரலாற்றிலே, ஆண்டவருடைய மீட்பு வரலாற்றிலே இடம் பிடிக்கின்றான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட துன்பங்களாலும் துயரங்களாலும் இழப்புகளாலும் பிரிவுகளாலும் நாள்தோறும் எத்தனையோ பேர் சிலுவைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஏன் நமது உறவுகளாக இருக்கலாம், நமது நண்பர்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அயலவர்களாக இருக்கலாம். எல்லோரும் ஏதோ ஒரு விதத்திலே நாள்தோறும் சிலுவைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலை நமக்கு வருகின்றதா? நமக்கு துன்பங்களை சுமக்க உடன்பாடில்லை, கஷ்டங்களை அனுபவிக்க விருப்பமில்லை, உலக சுகங்களை பிறருக்காக விட்டு கொடுக்க மனமில்லை.
அதனால் நாங்கள் பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகின்றோம். சிந்தித்து பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவுக்கு சீரேனூர் சீமோன் உதவி செய்தது போல மற்றவர்களின் வாழ்க்கையிலே நாங்களும் ஏதோ ஒரு கட்டத்திலே உதவிக்கரத்தை நீட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதுவே கிறிஸ்தவ நியதி. நாங்கள் ஆண்டவர் இயேசுவோடு கல்வாரி நோக்கிய பயணத்திலே நமது வாழ்க்கையிலே பயணிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு சொல்லுவதை போல, என்னை பின்பற்ற விரும்புகின்றவரும் தன்னலத்தை துறந்து நாள்தோறும் தமது சிலுவைக்காக கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். சபிப்போமாக. தேவையில் இருப்போர், ஏழ்மையில் தவிப்போர் தொடர்ந்து நடக்க நானும் சீரேன் ஓர் சீமோனை போல இயேசுவின் துன்பத்திலே இணைந்தார் சீமோனும், சிலுவை சுமந்ததனால் சிந்தையில் நின்றாரே, நம் சிலுவையில் நின்றாரே. உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். கல்வாரி பாதையில் வருமணிவரை ஒளிப்பறிந்து துடிக்கின்றாள் வருணிகா. பெண் நடக்குமுறைகள் நிறைந்த கலாச்சாரம் கடவுள் நம்பிக்கையும் விசுவாசத்தை கொச்சைப்படுத்தும் இன்றைய உலகில் தவறா உள்ளத்துடன் துணிந்து பிறருக்கு நன்மை செய்து இயேசு சொன்னதை வாழ்வாக்கி வாழ வருணிகா வெளிச்சம் காட்டுகிறார். வெற்றியின் போது அருகிருந்த சீடர்கள் சிலுவையின் போது சிலர் ஓடிவிட்டார்கள். கொண்டாட்டத்தில் உடனிருந்தவர்கள் திண்டாட்டத்தில் காணாமல் போனார்கள். விழாக்களில் கூட இருந்தவர்கள் வீழ்ச்சியில் கை நிறந்து விட்டார்கள். வீரப்பெண் வெரோனிகா மனித நேயம் கொண்டு இயேசுவின் துன்பத்தில் துணை நிற்கின்றாள். மானிடம் உருக்குலையும் போது அதை மாற்ற துணிவு கொள்வோம். அசிங்கம், அருவருப்பு சகிக்க முடியாது என விலக்கி விடாது இருப்போம். வறுமை, விகாரம், நாற்றம் என மனிதத்தை ஒதுக்கி வைக்காது இருப்போம். உடன் பிறந்தோரை, உற்ற பெற்றோரை, முதுமையில் தவிப்போரை, வறுமையில் இருப்போரை வெரோனிகாவின் கண்கொண்டு நோக்கும். வேதனையின் மேல் வேதனை, ஆன்ம
ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்படுகின்றது. வாழ்க்கையில் விரும்பி எவரும் விழுவதில்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையிலே வீழ்ந்து கொண்டே இருக்கின்றான். சிலர் விழுகின்றனர், சிலர் வீழ்த்தப்படுகின்றனர். இயேசு விழும்போது அவருக்கு விரக்தி ஏற்படவில்லை. ஏனெனில் தன்னுடைய தந்தையிலே ஆழமான நெருக்கமான உறுதியான விசுவாசம் கொண்டிருந்தார். இதனால் கல்வாரியை நோக்கி நடக்க துணிவுடன் எழுந்தார். விழுந்தவர்கள் எல்லோருக்கும் வெற்றி உண்டு என்று இயேசு அழைத்து விடாது, விரக்தியில் விழுந்து விடாது, நல்வாழ்க்கையை தொலைத்து விடாது. பயணத்தை தொடர்கின்றார். நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்ற வேண்டும். எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் சுமைகளாக மாறிவிட்டோம். அவர்கள் கண்ணீர் சிந்துவதற்கு நாங்கள் காரணமாகி இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய பெற்றோருடைய உள்ளங்களை நாங்கள் எப்பொழுது உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை கூறாவிட்டாலும் எங்களுடைய செயல்களினூடாக நல்ல காரியங்களை செய்வதனூடாக நாங்கள் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்போம் என்று சொன்னால் அதுவே பெரிய பாக்கியமாக இருக்கும். எனவே நாங்கள் மற்றவர்களுக்கு உபத்திரமாக அல்லாமல் ஆறுதல் கொடுக்கின்ற மனிதர்களாக மாற இறைவன் அழைத்து விடுக்கின்றார். சிந்திப்போம். சபம். அன்பான நண்பர்களே, இன்று நாளில் ஆறுதல் வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். கல்வாரி பாதையில் நிலை 9. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகிறார். உண்மையாகவே உச்ச பலவிலும் இயேசுவை தரையில் வீழ்த்தி இருக்கலாம். ஆனால் மீட்பின் பயணத்தில் இயேசு மீண்டும் மீண்டும் வீறு நடைபெறுகிறார். அதனால் அவருடைய உச்ச உயிர்ப்பு தியாகத்தில் எங்கள் மீட்புக்கு சாத்தியமாகிறது. பாவத்தால் வந்த சாவு அழிக்கப்பட்டு உயிர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. மீண்டும் மீண்டும் நாங்கள் பலரை தலையிலே வீழ்த்துகிறோம், வீழ்ந்து கிடக்கிறார்கள்.
பலர் வீழ்வதற்கு நாங்கள் காரணமாக இருக்கிறோம், வீழ்த்தி கொண்டே இருக்கிறோம். வீழ்ந்து கிடப்பதும் வீழ்த்துவதும் இந்த நிலையில் திரும்ப பார்க்கப்பட வேண்டிய ஒரு வாழ்வின் நியதியாக மாறுகிறது. இயேசு வீழ்த்தப்பட்டார், ஆனால் வீழ்ந்து கிடக்கவில்லை. இயேசு வீழ்ந்தார், விழுந்து கிடக்காமல் எழுந்து தன்னுடைய கல்வாரி பயணத்தின் பாதையை தொடர்ந்தார். நாங்கள் எங்களுடைய வாழ்வின் பாதையிலே வீழ்த்தப்படுகிறோமா, விழுந்து கிடக்கிறோமா? என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னுடைய நாளாடும் போதும் மீண்டும் மீண்டும் வீழ்ந்து கிடக்கும் போதும் மனத்துணிவோடு நடக்க எங்களுக்கு சக்தியை தாரும். ஆமென். சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும். சோர்ந்து விழுந்தாரே மனிதரை மீட்டிடவே முயன்றே எழுகின்றார். இயேசு முயன்றே எழுகின்றார். உமக்கு நன்றி அறிந்த சுமத்திரம் சொல்லுகின்றோம். கல்வாரி பாதையில் பரமனின் நிலை 10. இயேசுவின் ஆடைகள் கழியப்படுகின்றது. ஆதி மனிதன் ஆடையின்றி இருந்தான், ஆனால் அவன் வெட்கமடையவில்லை. ஒரு மனிதன் சொல்லும் செயலும் சிந்தனையுமே அவரை அழகின்ற அளவுகோல்கள். இவை தவறாகும் போது ஒருவர் அவமானத்தை வருவித்துக் கொள்ளுகின்றார். எனக்கு அடுத்திருப்பவரை எவ்வாறு அவமானப்படுத்தலாம் என்று வழி தேடிக்கொண்டு காப்பு ஆடையின்றி அவதிப்படும் ஆட்களுக்கு ஆடை அணிவிக்க இன்பற்றோரின் தீய துடைக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். உமைகளை பறித்திடவே சீட்டு போட்டனவே ஆடையை கிழித்திடவே பசையை கிழித்தனவே அவர் பசையை கிழித்தனவே. கல்வாரி பாதையில் நிலை 11. மனுக்குலத்தை மீட்க வந்த மனுமகன் 3 ஆணிகளுக்குள் முடக்கப்படுகின்றார். சீர்கெட்ட சமுதாயத்தை சீர்மைப்படுத்திட வன்மையாக துளைத்து விட்டனர். அரவணைத்துக் கொண்டு வந்த சிலுவையில் ஆழ அறையப்படுகின்றார் இயேசு. வலிமை விழுந்தா உலகில் ஆன்மீக வலிமை அளித்து சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும்.
சிலுவையில் அறைந்தனரே கல்வர்கள் நடுவினிலே கொடுமையாயிருத்தினரே அங்கு கொடுமையாயிருத்தினரே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். கல்வாரி பாதையில் பருமனின் நிலை 12. தன்னையை தாரை வார்த்த தியாகி இயேசு அநீதியை, அக்கிரமத்தை, அமைதியற்ற சூழல் வல்ல செயல்கள் புரிந்தவர். இறை திட்டத்தை நிறைவேற்ற தன்னை தானே தாரை வார்த்தார். இயேசு தனது சிலுவை பலியின் மூலம் உலகினை மாற்றுவர செய்தார். என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று செயல்பட்டார். இயேசுவின் இந்த தியாக பலி உலகின் அனைத்து மக்களையும் ஏறெடுத்து பார்க்க செய்த மக்களது வாழ்வில் மீட்பிற்கான மாற்றத்தை கொண்டு வந்த நிகழ்வாகும். ஆனால் இன்று நமது சமூகத்தில் எத்தனையோ மனிதர்கள் சமூக, சமய, அரசியல், பொருளாதார உதவியின்றி மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு வாழ்வு கொடுப்பவர்கள் யார்? எம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும், எமது தனிப்பட்ட வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், பணி வாழ்விலும் நாம் சந்திக்கும் மக்களது எல்லா வேதனைகளையும் நீக்கும் போதும், அவர்களுடைய முழு வளர்ச்சிக்காக உழைக்கும் போதும் இயேசுவினது தியாக பலியில் நாமும் பங்கு பெறலாம். சபம். இயேசுவே நாமும் நம்முடைய வாழ்வில் பிறருக்காக வாழ்ந்து எம் சகோதரர்களாக அவர்களை ஏற்று அவர்கள் வாழ்வு பெற நம்மை அவர்களுக்காக அர்ப்பணிக்க வரம் தாரும். ஆமென். சுவாமி எங்கள் பேரில் பெறாமே. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். கல்வாரி பாதையில் பரமன் இயேசுவின் நிலை 13. இயேசுவின் உடலை அன்னையின் மடியில் வளர்த்துகிறார்கள். எந்த உயிர் காக்கப்பட வேண்டும் என எகிப்திற்கு ஓடி சென்றாலோ அந்த உயிர் போக்கப்பட்டு விட்டது. யார் தம்மிடம் இருந்து பிரியவே கூடாது என ஏக்கத்தோடு எருசலேம் சென்றாலோ அவர் உடலளவில் நாம் நம்மவரை பற்றி சிந்தித்தால் இப்பேற்பட்ட இழப்பு நம்மவருக்கு புதிதல்ல. நாம் கடந்து வந்த வாழ்க்கை பயணத்தின் இழப்பின் வடுக்களை தாங்கி நிற்கிறோம். இறந்த தன் மகனின் உடலை தாங்குகின்ற மரியாளுக்கு தம் பிள்ளைகளை பறி கொடுத்த தாய்மாரின் வேதனை புரியும். கட்டி அழுவதற்கு சடலமும் கிடைக்காமல் இழப்பின் கொடூரம் அனுபவிக்கும் இருப்பவரின் துயரமும் தெரியும். இறந்தோருக்காக அளவும் கூட முடியாமல் ஒடுக்கப்பட்டிருக்கும் அவலம் புரியும். நாமும் அன்னையோடு சேர்ந்து
அவலத்தை அனுபவிக்கின்றோம். தன் பிரிய குமாரனை இழந்து தவிக்கும் பரமதந்தை தன் அன்பு மகனையால் நமக்கு வாழ்வு தரட்டும். நாமும் நம்முடைய நாளாந்த வாழ்வில் கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், அந்தரித்தவர்கள், பரிதவித்தவர்களை நம்முடைய வாழ்விலே தாங்குவோம். தாங்கினால் இறையருள் நம்மை தாங்கும். சபம். என் அன்பு இயேசுவே, இளம் சமுதாயத்தை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும் என நம்பியவனாய் உம்மிடம் சரணடைந்து தாழ்பணிந்து வேண்டுதல் செய்வேன். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். அன்னை கண்ணீர் வடிக்கின்றார். ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றது. உண்மையாகவே ஆண்டவர் இயேசு அடக்கம் செய்யப்படவில்லை. அவர் மண்ணிலே விதைக்கப்படுகின்றார். அது உயிர்த்தெழுவதற்காக, அது வாழ்வு பெறுவதற்காக, அது வாழ்வு கொடுப்பதற்காக அங்கே ஆண்டவர் இயேசு அன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் வாழ்வு பெறுவதற்கு ஒற்றுமையை குலைக்கும் மனநிலைகள், நட்புக்கு ஊனம் விளைவிக்கும் செயல்கள், நாவடக்கமின்மை, வாழ்வை அளிக்கும் வன்கொடுமைகள், இவ்வாறு தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தீய போக்குகள், வன்முறை நிறைந்த நம்முடைய வாழ்வை நாங்கள் எங்களுக்குள்ளே அடக்க வேண்டும். இவற்றை நாங்கள் களைந்து எறிய வேண்டும். இவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும். இவற்றை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து இவற்றுக்கு நாங்கள் அடிமையாகி போயிருந்தோம் என்று சொன்னால், இவற்றை நாங்கள் களைந்து எறிவதனூடாகத்தான் நாங்கள் வாழ்விலே வாழ்ந்து பெற முடியும். ஆகவே ஆண்டவர் இயேசு நாங்கள் வாழ்வு பெறுவதற்காக அடக்கம் செய்யப்பட்டார். நாங்களும் வாழ்வு பெறுவதற்கு எங்களுடைய தீய எண்ணங்கள், சிந்தனைகள், போக்குகள், வாழ்வு அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரை பின்பற்றுவதனூடாக வாழ்வு அடைய முடியும். சிந்திப்போம், சிந்திப்போம். அன்பான ஆண்டவரே, வாழ்வு பெறுவதற்காக நீர் செய்யப்பட்டீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
செய்தனரே அங்கு அடக்கம் செய்தனரே ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரிய நினைவுகளோடு எங்களுடைய வாழ்வின் கல்வாரி அனுபவங்களை சிந்தித்து தியானித்து ஆண்டவரிடத்திலே எங்களுடைய கல்வாரியின் அனுபவங்களை ஒப்புக் கொடுத்து செபித்த நாங்கள் இந்த வழியில் எங்களுடைய திருத்தந்தை மறுமையிலும் நடைபெறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை வயிற்றுக்கல்யாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். சற்று அமர்ந்து கொள்வோம். 2022 ஆண்டினுடைய பாலதி யாத்திரை தல திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்று நிற்கின்றேன். அரச பணியாளர்கள், காவல், எங்களுடைய வழிபாடுகளை முன்னின்று எங்களை ஆன்மீகத்தில் நெறிப்படுத்த வருகை தந்திருக்கின்றனர்.
எழுத திருவனின் திருவுள்ள பதனால் இணைந்து தெய்வீக காய்தை இது பலி இதுவே பலி இதுவே இது பலி இதுவே செலுத்தும் மனமெங்கும் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அன்பான இறை உறவுகளே, உங்கள் அனைவரையும் இறை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரலாறின் விழாவை கொண்டாட எம்மை ஆயத்தப்படுத்தும் நவநாட்களில் இன்று நற்கருணை ஆண்டவருக்கு விழா எடுக்கின்றோம். இயேசுவின் வல்லமையுள்ள பிரசன்னம் வெண்ணிற அப்பத்தில் அவரது உடலாகவும் திராட்டை ரசம் வாழ்கின்றார். புனித அந்தோனியாரின் பக்தர்களாய் கடல் கடந்து இந்த இடத்திலேயே ஒன்று கூடியுள்ள நாமும் இதே சாட்சிய வாழ்வை வாழ என்று அழைக்கப்படுகின்றோம். எனவே யூபிலி ஆண்டில் பயணிக்கும் நாம் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மேல் கண்களை பதிய வைத்து நாம் அழைக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழ வரம் வேண்டி தொடரும் கல்வாரி பலியில் நற்கருணை வழிபாட்டிலும் பக்தியுடன் பங்கு கொண்டு இறை ஆசியை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இம்மண் உலகிலே நாம் கொண்டாடுகின்ற அனைத்து புனிதர்களும் தங்களுடைய வாழ்வில் நம் ஆண்டவராகிய இயேசுவை தேடி அவர் காட்டிய பாதையில் வாழ்ந்து அவரை கண்டடைந்தவர்கள். அவர்களுக்கு விழா கொண்டாட நாங்கள் 9 நாள் 5 நாள் 3 நாள் நவநாட்களை வைத்தாலும் இந்த இறுதி நாளிலே நற்கருணை ஆண்டவருக்கு நாம் திருவிழா எடுக்கின்றோம் என்றால் எவ்வாறு இந்த புனிதர்கள் நம் ஆண்டவராகிய இயேசுவை மையமாக கொண்டு அவர் வழி நடந்து அவரை சென்றடைந்தார்களோ அதே போன்று இன்று கிளிநொச்சி மறைக்கோட்டத்தினுடைய முன்னெடுப்பிலே இந்த விழா பாலதீவில் கொண்டாடப்படுகின்றது. கிளிநொச்சி மறைக்கோட்ட பங்கிலே பணியாற்றுகின்ற பங்கு தந்தியர்கள், பங்கு மக்கள், இன்னுமாக அனைத்து துறவிகளோடு இணைந்து இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இன்று இந்த விழாவுக்கு வருகின்றிருக்கின்ற உங்கள் எல்லோரையும் மீண்டுமாக எமது யாழ்மறை மாவட்ட ஆயர், மறைக்கோட்ட குருக்கள் அலுவலகத்தின் சார்பிலாக உங்களை வரவேற்று எவ்வாறு எமது புனித இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் ஞான புனிதமையாளையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர். மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆனால் நம்மை நாமே சோதித்தறிந்த பின்பு நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை கண்டித்து திருத்துவதற்கு. உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடைய திருத்தாகவே இருக்க செய்கின்றார். எனவே என் சகோதர சகோதரிகளே, உண்பதற்காக நீங்கள் ஒன்று கூடி வரும்போது ஒருவர் மற்றொருவருக்காக காத்திருங்கள். ஒருவருக்கு பசித்தால் அறிவிக்காது. மற்றவை குறித்து நான் வரும்போது அறிவுரைகள் தருவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.